இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த இடத்துல 4 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 4ஐயும் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறதாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலரின் தேவன் நமது தேவன். ஆமென். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். 7வது வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நம்முடைய தேவன் நம்முடைய அனைத்து விடயங்களையும் பார்க்கிறவர். காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, பார்க்கிறவர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகார் சொன்னால் காண்கின்ற தேவன். காணுதல் என்பது என்ன தெரியுமா? தற்செயலாக காணுதல். இந்த இடத்துல ஆண்டவர் ஒருபடி அதிகமாய் போய் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களின் பிரச்சனைகளை கண்டது மாத்திரமல்ல, நான் பார்க்கவே பார்த்து. அன்பானவர்களே, உங்களுடைய பிரச்சனை எதுவாய் இருக்கட்டும், அது ஒரு வியாதியாய் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாய் இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாய் இருக்கட்டும், அல்லது ஏதாவது அது எவ்வளவு பெரிய பழைய பிரச்சனையாய் இருக்கட்டும், உங்கள் ஆண்டவர், உங்கள் கர்த்தர் உங்கள் பிரச்சனையை பார்க்கவே பார்த்து. சொல்லுங்க, என் பிரச்சனையை கர்த்தர் பார்க்கவே பார்க்கிறார். சில நேரம் நாம் நிறைய காலம் ஜெபித்து 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 நமக்குள்ளே நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று. இல்லை இல்லை இல்லை, அவர் காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, அவர் பார்க்கின்ற தேவன். பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் செய்கிற ஜெபங்கள் ஆண்டவரை போய் அடைய மாட்டேன் என்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு காரணம் இப்படி இருக்கலாம். ஒருவேளை நான் சரியாய் ஜெபிக்கிறேனா, ஜெபிக்க வேண்டிய விதத்தில் தான் நான் ஜெபிக்கிறேனா? அதனாலேயே சில பேர் இப்படி சொல்வார்கள், நான் என் தேவைகளை ஆண்டவரிடத்திலே கேட்பதே கிடையாது, அவருக்கு தெரியும் அல்லவா? இல்லை, ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி சொல்லுங்கள். அழுதுதான் சொல்ல வேண்டுமா, அழுது கொண்டு சொல்லுங்கள். கதறித்தான் சொல்ல வேண்டுமா, கதறிக்கொண்டு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார். உங்களை நீங்கள் இருக்கின்ற விதத்தில் அவர் நேசிக்கிறார். நீ என்னிடத்துல வரும் பொழுது இப்படித்தான் பேச வேண்டும் என்று அவர் தன்னை தூரப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆகவே உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஏன் கேட்கிறார் தெரியுமா? நீங்கள் அழகாக ஜெபிக்கிறபடியால் அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறபடியால். நீங்கள் எப்படி ஜெபித்தாலும் அவர் கேட்கிறார். அவர் அந்த அலப்ப வேண்டாம் என்று புதிய ஏற்பாட்டில் சொன்னது அது வேறு விஷயம். இந்த பரிசேயர்களைப் போல நீங்கள் அலப்ப வேண்டாம் என்று தான் சொன்னாரே ஒழிய, உங்கள் ஜெபங்களை கர்த்தருடைய பாதத்திலே உங்கள் வேதனையின் அடிப்படையிலே போய் கொட்டுங்கள், அவரிடத்திலே போய் மன்றாடுங்கள். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் நாம் அத்தனை பேருடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். சும்மா அல்ல. தலைவலியும் காய்ச்சலும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் நமது ஆண்டவருக்கு வராமலேயே நம்முடைய தலைவலியும் காய்ச்சலும் அவருக்கு தெரியும். அம்மாமாருடைய வேதனை அவருக்கு தெரியும், கர்ப்பிணிகளுடைய வேதனை அவருக்கு தெரியும், புருஷர்களுடைய வேதனை அவருக்கு தெரியும், மனைவிகளுடைய வேதனை அவருக்கு தெரியும், விசா இல்லாதவர்களுடைய வேதனை அவருக்கு தெரியும், சுகம் இல்லாதவர்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு நாளும் சுகம் இல்லாமல் போகவில்லை, ஆனால் சுகம் இல்லாதவர்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். ஆகவே அவர் பார்க்கவே பார்த்து கேட்டு அறிந்திருக்கிறார். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அறிந்திருக்கிறேன், இப்போ இறங்கினேன். இது இறங்கினேன், அந்த இறங்கினேன் அல்ல, மன இரக்கம். இறங்கினேன்,
நமது ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், அவர் உயர்ந்தவர். ஆனால் நமக்காக எவ்வளவு கீழே வேண்டுமானாலும் அவர் இறங்கி வந்து நம்மை மேலே கொண்டு போவார். அதுதான் மோசேயின் தேவன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு நாள் இறங்கினார். உங்களுக்காக அவர் இறங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு போங்கள்.